ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து தக்காளிக்குள்ளே முட்டையை வச்சு எப்படி ஆம்லேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியான டிஷ்ஷு. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 3 தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துருக்கேன், 3 முட்டை, வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சது, மிளகாத்தூள், அப்புறமா வந்து டூத் பிக் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் சால்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல வந்து அந்த தக்காளி வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். தக்காளி வந்து டாப்பில் மட்டும் லைட்டாக வெட்டிக்கோங்க. அது மூடி மாதிரி யூஸ் பண்ணணும் நம்ம, அதனால் அழகாக ஷேப்பாக வெட்டிக்கோங்க. தக்காளி வெட்டி அந்த உள்ளே இருக்க இதெல்லாம் எடுத்துடலாம். நம்ம ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுத்தாலே வந்துடும், அப்படி இல்லைனா கத்தி வச்சு லைட்டாக கீறி விட்டுக்கிட்டு எடுத்திங்கன்னா வந்துடும் ஈஸியாக. உள்ளே இருக்க அந்த விதையெல்லாம் எடுத்துருங்க, அது தேவையில்லை நம்மளுக்கு. விதை உள்ளே இருக்கக்கூடாது. நீங்கள் லைட்டாக ஹேண்டில் பண்ணிங்கனாலே வந்துடும். அது ரொம்ப அழுத்துனீங்கன்னா தக்காளி ஒரு மாதிரி குழஞ்சிரும். உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம். இன்னொரு இது டெமோ காட்டுற பாருங்க. அழகாக கட் பண்ணிங்க. தக்காளி வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கட்டும், அப்போ தான் ஒரு முட்டை வந்து உள்ளே பற்றும் நம்மளுக்கு. கட் பண்ணி உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துடலாம் ஈஸியாக. கொஞ்சம் கூட விதை இருக்கக்கூடாது. அவ்வளோதான், உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்துச்சு பாருங்கள். அது மாதிரி 3 தக்காளியும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா நம்ம ஆம்லேட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியே வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். முட்டையை ஊற்றிக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் நல்லா முட்டையை ஊற்றிக்கோங்க. அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டு மிக்ஸ் பண்ணணும். உப்பு, அப்புறம் மிளகாத்தூள் நம்ம வெறும் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி போட்டு, அப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போ ஃபைனாக மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வாட்டி. அவ்வளோதான், அதில் வந்து மிக்சிங் ரெடி ஆகிடுச்சு. மிக்சிங் ரெடி ஆனவுடனே இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் வந்து அந்த இதை ஊற்றிடலாம். நம்ம 3 தக்காளிலையும் ஊற்றிடலாம். மூணுத்துலேயும் வந்து தேவையான அளவு ஊற்றியாச்சு. நல்லா ஃபுல்லாக வர அளவுக்கு ஊற்றிக்கோங்க. மூணு தக்காளியும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து மூடி வைக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள் மூடி. அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக எந்த தக்காளிக்கு எந்த மூடியோ அதை எடுத்து ப்ளேஸ் பண்ணி, நம்ம டூத் பிக் வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் வந்து அதில் மேட்ச் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அது வெளியே வராமல் இருக்கும். ஒரு 4லேருந்து 5 குச்சி இன்சர்ட் பண்ணி வைங்க. எப்படி இன்சர்ட் பண்ண பார்த்துக்கோங்க. கரெக்டாக 2 ஸ்ட்ரைட் பண்ணிட்டு அந்த குச்சை வச்சு இன்சர்ட் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது வந்து நவராமல் இருக்கும். எல்லா இதுலேயும் அது மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. 4 பாட்டில் 4 குத்தலாம், இல்லை 5 6 கூட நீங்கள் குத்திக்கலாம், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதே மாதிரி. இப்போ எல்லாத்துலேயுமே வந்து மூடி கவர் பண்ணியாச்சு. குச்சி பார்த்திங்கன்னா நல்லா வெளியே வந்திருக்கும் இன்சர்ட் ஆனது. இப்போ அடுப்பில் வந்து அடுப்பு பற்ற வச்சு தோசைக்கல் வச்சுருங்க. எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் லைட்டாக காயட்டும்.
எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இதில் வந்து அந்த தக்காளியை வைக்க போகிறோம். 3 தக்காளியும் ஒன்றா வச்சிடலாம். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நெருப்பு வந்து அதிகமாக இருக்கணும், அப்புறம் போக போக கம்மி பண்ணிக்கணும். தக்காளியில் தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணினால தான் இந்த மாதிரி பபுள்ஸ் வருது. ரொம்ப ஒன்றும் ஆகாது. நீங்கள் 3 தக்காளியுமே வச்சுருங்க. மூணு தக்காளியும் கொஞ்சம் நேரம் வெந்த உடனே வந்து திருப்பி போடணும். நம்ம தக்காளி வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ரை ஆகணும். அது ஒரு 2-3 நிமிஷத்தில் வந்து இதாகிடும். தக்காளியில் இருக்க அந்த தண்ணி போகிற அளவுக்கு அது அந்த வெடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தக்காளி வந்து நல்லா வேகட்டும். நெருப்பு வந்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா வந்து தக்காளி மட்டும் வெளியே வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் இருந்தால் வெந்த மாதிரி இருக்கும், உள்ளே வந்து முட்டை வேகாமல் அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து கேட்கலாம், நீங்கள் முட்டை வெங்காயம் போட்டு கலக்கி நாங்கள் அப்படியே டைரெக்டாக ஆம்லெட் போட்டு சாப்பிட்லாமா, எதுக்கு தேவையில்லாமல் தக்காளியில் போட்டு சாப்பிட்ணும்? ஏன்னா இது வந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். தக்காளியில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு புது அனுபவமாக இருக்கும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த எண்ணெய் எடுத்து லைட்டாக அந்த தக்காளி மேலே ஊற்றிட்டு வந்தீங்கன்னா அந்த மேலேயே கொஞ்சம் லைட்டாக வேகும். நெருப்பு வந்து கம்மி பண்ணுறேன், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இது பண்ணுங்கள். தக்காளி வந்து இப்போ திருப்பி போட்டாச்சு. திருப்பி போடும்போது முட்டைலாம் கீழே ஊற்றாது, ஏன்னா வெந்திருக்கும், நம்மளுக்கு வெந்து லைட்டாக ஹார்டாக ஆரம்பிச்சிருக்கும், அதனால் ஊற்றாது. தக்காளி பாட்டம் சைடில் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும், கருப்பாக இருக்கும், வதங்கின மாதிரி இருக்கும். அது மாதிரி திருப்பி போட்டோடனே அது மாதிரி ஆகணும். நாலு பக்கமும் அது மாதிரி வேகணும் தக்காளி. அது மாதிரி சைடில் திருப்பி வைங்க கொஞ்சம் நேரம். டாப் பாட்டம் சைடு எல்லா பக்கமும் திருப்பி வைங்க. அப்போ தான் 4 பக்கமும் நல்லா வேகும். இது தக்காளி ஸ்மாஷ் பண்ணி ஆனியன் போட்டு தான் வேக வைக்கணுன்ட்டு இல்லை. நீங்கள் டைரெக்ட் முழு முட்டையும் அப்படியே உள்ளே ஊற்றி அப்படியே வேக வைக்கலாம். தக்காளியில் முழு முட்டையை தக்காளியில் உடச்சி ஊற்றி வேக வைக்கலாம். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. 4 பக்கமும் வந்து வெந்துடுச்சு. நல்லா வெந்திருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ எடுத்துடலாம். நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சு, எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. தக்காளி எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ ஒன்று நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். நடுவில் முழு முட்டை ஒன்று போட்டிருந்தேன், அதை ரிமூவ் பண்ணி காட்டுறேன். குச்சி எல்லாத்தையும் எடுத்துருங்க. ஆறணும் ஒன்றே எடுத்துருங்க. ஆறணும் எல்லாம் சுடுவங்களுக்கு. குச்சி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. அப்படியே நீங்கள் பிச்சு சாப்பிடலாம். அப்படின்னா நான் 4ஆக கட் பண்ணிக்கோங்க. அந்த இதை உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். அதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. 4ஆக கட் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. சப்ஸ்கிரைப் டு மாம்ஸ் கிச்சன். தேங்க்யூ.